விமான விபத்து எப்படி ஏற்படுது சார்? ஒரு ஆர்டிபிஷியல் லைன்ல கரெக்ட்டா வரணும். நீங்க ஹைட் அதிகமா போனீங்கன்னா, ஓவர் ஷூட் ஆயிரும். கம்மியா வந்து அண்டர் ஷூட் ஆயிரும். பில்டிங்ல இடிச்சிருவீங்க. அது வந்து கரெக்ட்டா கைட் பண்ணும். இந்த கைடன்ஸ்க்கான தான் ஐஎல்எஸ். இன்ஃபாக்ட் ஒவ்வொரு பிளேன் கிளம்பும்போதும் பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோ இத வந்து பிளைண்ட தூக்கி விடுவாங்க. நீங்க தூக்கி விடலனாலும் அந்த ஏர் ஹோஸ்டஸ் தூக்கி விட்டுட்டு போவாங்க. என்ன காரணம் அப்டின்னா, ஒவ்வொரு லேண்டிங்குமே ஒரு கிராஷ் லேண்டிங்க்கு பிரிப்பேர் பண்ற மாரி தான். இப்ப அது எதுக்கு திறந்து விடுறாங்க அப்டின்னா, டக்குன்னு போய் விழுகும்போது கிராஷ் ஆயி எங்க பக்கம் ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த சைடு ஃபயர் ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியணும். நமக்கு தெரியணும். இப்ப நீங்க போய் ஃபயர்லயே குதிச்சிருவீங்க போயிட்டு அந்த எக்ஸிட்ல போயிட்டு. அதுக்காக தான் முக்கியமா அத திறந்து விடுறதே காரணம். ஒவ்வொரு லேண்டிங்குமே லைக் கிராஷ் லேண்டிங். ஆனா கிராஷ் லேண்டிங் தெரிஞ்சிருந்தா பைலட் இந்த இந்த நடவடிக்கை தான் எடுப்பாரு. முதல்ல பண்ணுவாரு. அதே மாரி ஏடிசில சொல்லிட்டு ஃபயர் என்ஜின்லாம் அங்க ரெடியா நிக்கும். ஏன்னா அடுத்த நிமிஷமே ஃபயர் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஃபிரிக்ஷன்ல. இது வந்து கரெக்ட்டா கைட் பண்ணும். இந்த கைடன்ஸ்க்கான தான் ஐஎல்எஸ் சிஸ்டம் சொல்றது. கீழ இருந்து கிரவுண்ட் பேஸ்ட் அந்த ரன்வேக்கு கொஞ்சம் 1000 அடி தள்ளி அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மாரி இருக்கும். அது லைட் கிடையாது. இன்ஃபாக்ட் ரேடியோ சிக்னல் அதுல இருந்து வந்துட்டு இருக்கும். 90 ஹெர்ட்ஸ் அண்ட் 100 ஹெர்ட்ஸ்ல வந்து 2 வகையான சிக்னல் இது 2 மீட் பண்ற இடத்த தான் இது பிக்கப் பண்ணி நம்ம இதுல பார்ப்போம். நம்ம காக்பிட் எக்யூப்மெண்ட்ல பார்த்துட்டு இருப்போம். விஷுவலாவே தெரியும். ஒரு பைலட்டுக்கு மேல இருந்து பார்த்தாலே தெரியும் நம்ம கரெக்ட் ஹைட்ல வந்திருக்கமான்னு. அதுவும் இல்லாத பேப்பின்னு லைட் இருக்கும். அத பார்த்தாலும் தெரியும். இதெல்லாம் இருக்கும். இப்ப இந்த ஐஎல்எஸ் சிஸ்டம் தான் அவருக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஐஎல்எஸ் டிஎம்இ ஆர்க் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த 10 மைல் வரும்போது, அந்த ரன்வே கிட்ட வரும்போது, அந்த ரன்வேல ரேடியஸ் ஒரு ரேடியல் அப்படியே ஒரு சர்க்கிள் மாரி சுத்தி வந்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல பிக்கப் ஆகும். லோக்கலைசர் பிக்கப் ஆகும். அப்ப நீங்க அத நோக்கி திரும்பிறலாம். திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேன் நேரா வந்துரும். நேரா வந்துட்டே இருக்கும்போது, கொஞ்சம் நேரம் வந்த உடனே அந்த கிளைட் ஸ்லோப்ன்னு எங்க இறங்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் இடம் வந்து உங்களுக்கு இங்க ஹிட் ஆகும். ஹிட் ஆகும்போது நீங்க அதுல இருந்து அது அப்படியே அது சொல்ற மாரி அது ஒரு நிமிஷத்துக்கு 800 அடியோ, 900 அடியோ, 700 அடியோ அது எப்படி காமிக்குதோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க அத ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா கரெக்ட்டா அந்த த்ரெஷ்ஹோல்டுங்கிற சொல்ற இடத்துல 50 அடியில கரெக்ட்டா போவீங்க. 50 அடியில இருந்து நீங்க ஒரு 500 அடி அந்த த்ரெஷ்ஹோல்ட்ல இருந்து 500 அடியில டச் டவுன் ஆயிடும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பிளாக் பாக்ஸ்ங்கிறது வந்து அந்த நீடு வந்தது. இது எப்படி நடந்திருக்கும்? அந்த கடைசி மூமெண்ட்ஸ் என்ன? பைலட்டோட ஆக்ஷனால ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு நீடு வந்தது. அப்ப 1950கள்ல இது டெவலப் ஆயி 60கள்ல தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இப்போ ஒரு 5700 கிலோகிராம் வெயிட் உள்ள டர்போ பிளேனும் 25,000 கிலோகிராம் மேல இருக்கிற பிஸ்டன் பிளேனும் பேசஞ்சர் எடுத்துட்டு போனா கண்டிப்பா அந்த பிளாக் பாக்ஸ் வச்சு தான் கொண்டு போகணும். இந்த பிளாக் பாக்ஸ்ங்கிறது பேரு கருப்பு பெட்டி. ஆனா கருப்பு கிடையாது. அது வந்து ஆரஞ்சு. என்ன காரணம் அப்படின்னா, அது எங்கேயாவது கிடைக்கும் போது அது நம்ம கண்ணுக்கு விசிபிளா தெரியணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அதுவும் இல்ல இந்த பிளாக் பாக்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, டெயில்ல. அதாவது அதுதான் வந்து இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு கருதுறதுனால டெயில்ல இருக்கும். 2 பாக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சிவிஆர்ன்னு சொல்றது. காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அது நத்திங். லாஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆஃப் பைலட்ஸ் கான்வர்சேஷன் மட்டும் தான். பேசுறது மட்டும் ரெக்கார்ட் ஆகும். லைக் டேப் ரெக்கார்டர். இன்னொன்னு வந்து எஃப்டிஆர்ன்னு சொல்லக்கூடியது. அது வந்து ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். அது 25 அதாவது ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி 25 மணி நேரம் அந்த ஃபிளைட்ல என்ன இன்புட்ஸ் போட்டாங்களோ, அதாவது ஹைட் அதிகப்படுத்துனாங்க, குறைச்சாங்க, என்ன ஹைட்ல வந்தது, எவ்வளவு ஸ்பீட்ல வந்ததுன்னு எல்லா டேட்டாவும் அதுக்குள்ள இருக்கும். இது 2 அடிப்படை. இந்த 2 வச்சு தான் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும்னு. எல்லா ஆக்சிடென்ட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இத கண்டுபிடிச்சு அதே தவற இன்னொரு தடவ செய்யக்கூடாது அப்படின்னு.